வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 30. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸலில் இருக்கிற ரவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு ஃபார்முலாவையும் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸ் கற்றுக்கிறது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் பண்ண போகிற கேல்குலேஷன்ஸில் வர டெசிமல் வேல்யூஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 0.01 இல்லை 0.001ஓட டிஃப்ரென்ஸ் கூட பெரிய சேஞ்சை ஏற்படுத்தும். அப்படின்னா கரெக்டான ரவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டியதுன்றது ரொம்ப முக்கியம். எக்ஸலில் என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது, எப்போ எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும், எப்போ எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் நம்பராக இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும், பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும், அது எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் நேராக எக்ஸல் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு இந்த ஒவ்வொரு ஃபார்முலாஸையும் எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸல் ஃபைல் இது தான். இப்போது நம்ம ஃபார்முலாவை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணக்கூடாதுன்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு செல் எடுத்துக்கிறேன், அந்த இடத்துல ஒரு டெசிமல் வேல்யூ நான் டைப் பண்ணுறேன். இப்போ இந்த வேல்யூவை நான் வந்து 3 டெசிமல்ஸ்க்கு ரவுண்ட் பண்ணணும், இல்லை 2 டெசிமல்ஸ்க்கு ரவுண்ட் பண்ணணும், 1 டெசிமலுக்கு ரவுண்ட் பண்ணணும் அப்படின்றப்ப சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் இந்த இன்க்ரீஸ் டெசிமல் டிக்ரீஸ் டெசிமல் 2 பட்டன் இருக்கும் இந்த நம்பர் குரூப்பில். அதை யூஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. ஸோ இது நமக்கு பார்க்கும்போது 123.6 ரவுண்டட் வேல்யூ தான் உள்ளே இருக்குதுன்னு நினைப்போம். பட் அதுதான் கிடையாது. அந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் வேல்யூ உள்ளே இன்னும் அப்படியே தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போய் இதை கேல்குலேஷன் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா 123.6 தான் எடுத்துகிட்டு போய் கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக அது கிடையாது. கம்ப்ளீட் வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ ரவுண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெறும் விஷுவல் பர்பஸ்க்காக ரவுண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை கேல்குலேஷன் பர்பஸ்க்காக ரவுண்ட் பண்ண போகிறீங்களான்ற கிளாரிட்டி உங்களுக்கு முதல்ல இருக்கணும். கேல்குலேஷன் பர்பஸ்க்காக ரவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரவுண்டான வேல்யூஸ், ரவுண்டிங் ஆனதுக்கப்புறமா இருக்கிற அந்த வேல்யூ எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்முலா மூலயமா தான் ரவுண்ட் பண்ணணுமே தவிர இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு இருக்குது? ஜென்ரல் ரவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரவுண்டு, ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ரவுண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனில் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த என்கிட்ட ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரவுண்ட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது? ஈக்குவல் டு ரவுண்ட், எந்த வேல்யூ நம்ம ரவுண்ட் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட் இன்புட்டு. ரெண்டாவது இன்புட் எவ்வளோ டெசிமல்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் பண்ணணும்னு கேட்குது. எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கேஸில் 2 டெசிமலுக்கு ரவுண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். 2 டெசிமலுக்கு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா 3வது டெசிமல் என்ன இருக்குதுன்னு பார்க்கும். இந்த 3வது டெசிமலில் இப்போ 2 தான் இருக்குது. 3வது டெசிமலில் 5ஓ இல்லை அதுக்கு மேலே இருக்கிற வேல்யூவாக இருந்ததுன்னா நம்ம 2 டெசிமல் கேட்கறதால 2வது டெசிமலில் ஒரு பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த கேஸில் 3வது டெசிமல் 5 and above இல்லாததால் நமக்கு வரப்போகிற ஆன்சர் 0.23 அப்படின்னே வந்துடும். சப்போஸ் எனக்கு இங்கே 0.232க்கு பதிலாக 0.235ன்னு வச்சுருந்தாலே இங்கே என்ன ஆகிடும்னா 0.24ன்னு மாறிடும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வந்து ஜென்ரல் ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் ஆஃப் அப்ரோச் சில நண்பர்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ரவுண்டிங் ஃபங்க்ஷனில் நான் இப்போ ஒரு ஃபார்முலா எழுதுகிறேன். அந்த ஃபார்முலாவை நம்ம பார்ப்போம். ரவுண்டு வேல்யூவை செலக்ட் பண்ணுறேன், கமா எவ்வளோ டெசிமல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், எத்தனை டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் பண்ணணுன்னு கேட்குற இடத்துல நான் 0ஓ 1ஓ 2ஓ கொடுக்காம -1 அப்படின்னு கொடுக்க போகிறேன். -1 என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1 நம்ம என்ன சொல்கிறோன்னா டென்ஸு, -2 ஹண்ட்ரட்ஸு, -3 thousands. ஸோ நீ ரவுண்ட் பண்ணுறது டென்ஸில் ரவுண்ட் பண்ணு, ஹண்ட்ரட்ஸில் ரவுண்ட் பண்ணு, தௌசண்ட்ஸில் ரவுண்ட் பண்ணும் போது -1 -2 -3 -4ன்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் -1 போட்டிருக்கிறதால டென்ஸில் ரவுண்ட் பண்ணுன்றேன். அப்படின்னா என் வேல்யூவை 10th பொசிஷன் பார்க்கும்போது 6 4 இது தான் எடுத்துக்கும். இந்த 64 அப்படின்னா 6க்கு அப்புறம் இருக்கிற அந்த நம்பர் 5 and above இருந்ததுன்னா இது என்ன ஆகிடும்? 17 ஆகிடும். 5க்கு கீழே இருந்ததுன்னா 16 வரும். இப்போ பாருங்கள் 16 வந்துருக்கு பாருங்கள். 1 2 4 5 6 0. ஏன்னா
1 பொசிஷனில் இருக்கிறது 4 டென்ஸில் நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். சப்போஸ் 6 4க்கு பதிலாக 6 7 இருந்தால் நம்மளோட ஆன்சர் இங்கே என்ன வரும்னா 1 2 4 5 7 0ன்னு வரும். சப்போஸ் நான் -1க்கு பதிலாக -2 அப்படின்னு கொடுத்தேன்னா நான் ஹண்ட்ரட்ஸில் ரவுண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஹண்ட்ரட்ஸில் ரவுண்ட் பண்ணும்போது அதே தான் பார்க்கும். 6 7 அப்படின்னா 100th பொசிஷனில் இருக்கிற அந்த வேல்யூ 5 and above இருந்ததுன்னா அப்போ இந்த 5 என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ 5 and above இருக்குது, 100th பொசிஷனில் இருக்கிற வேல்யூ 10th பொசிஷனில் இருக்கிற வேல்யூ 10th பொசிஷனில் இருக்கிற வேல்யூ. சரி, இப்போ நான் -2ன்னு போட்டேன்னா நான் என்ன ரவுண்ட் பண்ணி கேட்குறேன்னா ஹண்ட்ரட்ஸில் ரவுண்ட் பண்ணுன்னு கேட்குறேன். ஹண்ட்ரட்ஸில் ரவுண்ட் பண்ணுன்னும் போது இது என்ன பார்க்கும்னா 10th பொசிஷனில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கும். இப்போ 10th பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 1 பொசிஷனில் 7 இருக்குது, 10th பொசிஷனில் 6 இருக்குது. அது 10th பொசிஷனில் இருக்கிறது 5 and above இருந்ததுன்னா 100th பொசிஷனில் இருக்கிறது ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். இல்லைன்னா அதே நம்பர் ரிட்டர்ன் பண்ணிடும் டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ பாருங்கள், ஸோ 10th பொசிஷனில் இருக்கிறது 5 and above இருக்குது. ஸோ அப்போ 1 2 4 500 வருமா 600 வருமானு பார்த்தோன்னா 600 வந்துடும். சப்போஸ் 567க்கு பதிலாக 547 இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 500. ஸோ இந்த -1 -2 ரவுண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா we are rounding in terms of tens, hundreds, thousands அப்படி நம்ம ரவுண்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். இதே அப்ரோச்சை ரவுண்ட் அப்லேயும் பண்ணலாம், ரவுண்ட் டவுன்லேயும் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ரவுண்ட் ஃபங்க்ஷனோட எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கணும். ரவுண்ட் ஃபங்க்ஷன் ஜென்ரலாக நீங்கள் கேட்குற டெசிமல் பிளேஸஸ்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் வந்து 5 and above இருக்கா இல்லையான்னு பார்க்கும். 5 கீழே இருக்கான்னு இல்லையான்னு பார்த்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணும். அதுதான் ஜென்ரல் அப்ரோச். பட் ரவுண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதெல்லாம் நீ பார்க்காத, எப்போவுமே ரவுண்ட் அப் தான் நீ பண்ணணும். 5க்கு மேலே இருக்கோ கீழே இருக்கோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நான் எவ்வளோ டெசிமல் கேட்கணும் ரவுண்ட் அப் பண்ணிட்டு தான் நீ எனக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ரவுண்ட் டவுன் யூஸ் பண்ணிங்கன்னா 5 and above இல்லை 5 கீழே இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்போவுமே ரவுண்ட் டவுன் பண்ணியே கொடு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அந்த 5 and above லாஜிக்ன்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது ரவுண்ட் அப்லேயும் ரவுண்ட் டவுன்லேயும். ஆனால் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். மிடில் பாயிண்டில் 0 இருக்குது. நம்ம அந்த கிராஃப் ஷீட்டில் போடுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மிடில் 0 இருக்குது, லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், -1 -2 -3 -4. ரைட் சைடில் 1 2 3 4 பாசிட்டிவ்ஸ் இருக்கும். நீங்கள் ரவுண்ட் அப் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது 0 விட்டு விலகி போவீங்க. ரவுண்ட் டவுன்னும் போது 0க்கு நெருங்கி வருவீங்க. ஸோ கோயிங் அவே ஃப்ரம் 0னா ரவுண்ட் அப்பு, கோயிங் டுவர்ட்ஸ் 0னா ரவுண்ட் டவுன். இது என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஃபார்முலா எழுதும் போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் நான் 5.21 ஒரு வேல்யூ இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரவுண்ட் அப் பண்ணுன்றாங்க. இதை வந்து ஒரு டெசிமல் படி ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படின்னா ரவுண்ட் அப் யூஸ் பண்ணுறேன். ஒரு டெசிமல் படி ரவுண்ட் அப் பண்ணணும். இப்போ கவனிச்சிங்கன்னா 5 and above செக் பண்ணாது. ஒரு டெசிமல் சொல்லும் போது என்ன ஆகிடும், 5.21ன்றது 5.3 ஆகிடும். இப்போ கிராஃப் ஷீட்டை எதுக்கு சொன்னேன்னா 0க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 இருக்கும். ஸோ 5.2 இப்போ என்ன ஆகிடும் 5.3. ஸோ 0 விட்டு விலகி போகிறீங்க. You are traveling away from 0. So round upனாலே we will go away from the 0 அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் 1ன்னு சொல்லும்போது பாருங்கள் 5.3 தான் பண்ணிச்சு. ஈவன் தோ the second decimal is less than 5, it doesn't bother about it. அப்போ நெகட்டிவ் இருந்தாலும் அப்படி தானா, அஃப்கோர்ஸ் there is no change அப்படின்றத பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த -1 -2 ரவுண்டில் பண்ணோம்ல, அதையே ரவுண்ட் அப்பில் பண்ண முடியுமா, அதையும் செக் பண்ணிடலாம். ரவுண்ட் அப்புக்கு போகிறேன். எந்த நம்பரை ரவுண்ட் பண்ணணும், 10s பொசிஷன்ஸா 100 பொசிஷன்ஸா 1000 பொசிஷன்ஸா நான் கேட்க போகிறேன். இந்த கேஸில் எனக்கு 100 பொசிஷன்ஸில் ரவுண்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். பட் ஆல்வேஸ் ரவுண்ட் இட் அப் அப்படின்னா இந்த டைம் 1 8 5 7 2 3 5க்கு மேலே இருக்கா கீழே இருக்காலாம் பார்க்காது. எனக்கு ஆல்வேஸ் ரவுண்ட் இட் அப் இன் டர்ம்ஸ் ஆஃப் 100ன்னு சொல்லும் போது 187 600 வரணும். தட் இஸ் வாட் வி ஆர் கெட்டிங். அப்போ அதே மாதிரி தான் ரவுண்ட் டவுன். இப்போ ரவுண்ட் டவுன் சொல்லும் போது 0வை நோக்கி வர ஆரம்பிப்போம், 0க்கு டுவர்ட்ஸ் 0 வர ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பாருங்கள் 7.66. ஸோ 0லேருந்து 7.66னா தள்ளி இருக்குது. நான் ரவுண்ட் டவுன் பண்ணாண்டாகும் 7.66ன்றது 7க்கு வந்துடும், டெசிமலே வேண்டான்னா. கரெக்டாக? பட் ஐடியலி ரவுண்ட் படி பண்ணோன்னா 7.66 என்ன வரணும், 8ன்னு வரணும். பட் நம்ம ரவுண்ட் டவுன் பண்ணுறதால 0வை நோக்கி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் ரவுண்ட் டவுன் 7.66.
ஐ டோன்ட் வாண்ட் எனி டெசிமல் அட் ஆல் அப்படின்னும் போது 7 தான் மாறுமே தவிர 8 ஆகாது. சரி, அதே மாதிரி இப்போ இந்த நம்பரை வந்து நான் 12ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20.83, பட் எனக்கு ரவுண்ட் டவுன் பண்ணணும். we have to come towards 0 அப்படின்னா அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுண்ட் டவுன் திஸ் டிவிஷன் வேல்யூ, தி ரிசல்ட் ஆஃப் த டிவிஷன் எனக்கு ரவுண்ட் டவுன் பண்ணு. பட் நீ என்ன பண்ண, எனக்கு டுவர்ட்ஸ் 0, எனக்கு டெசிமலே வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஸோ 20.833ன்றது ஐடியாவில் 21 வரணும், பட் ரவுண்ட் டவுன் யூஸ் பண்ணுறதால 20 தான் வரும். இங்கேயும் அந்த -1, -2, -3 எல்லாம் அந்த லாஜிக் எல்லாமே சேம் தான், தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஸோ ரவுண்டு, ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் இந்த 3 பேரும் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ். எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, மல்டிபிள்ஸ் ஆஃப் 40s, மல்டிபிள்ஸ் ஆஃப் 20s, மல்டிபிள்ஸ் ஆஃப் 25, மல்டிபிள்ஸ் ஆஃப் 1.25, மல்டிபிள்ஸ் ஆஃப் 0.25 இந்த மாதிரி மல்டிபிள்ஸில் எனக்கு ரவுண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் ஆப்ஷன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, MROUNDன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா CEILING.MATH, FLOOR.MATH அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. எப்படி ரவுண்டு, ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன் இருந்ததோ, MROUNDன்றது ரவுண்டுக்கு ஈக்குவலண்ட். இது என்ன பண்ணோம், நியரஸ்ட் எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். CEILING.MATHன்றது ஆல்வேஸ் ரவுண்டிங் அப், FLOOR.MATHன்றது ஆல்வேஸ் ரவுண்டிங் டவுன். ஸோ சீலிங்னா மேலே, ஃப்ளோர்னா கீழே, ரவுண்டிங் டவுன். சரி, முதல்ல MROUND எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த MROUNDை கொடுத்துட்டு எந்த வேல்யூவை ரவுண்ட் பண்ணணும், கமா மல்டிபிள் ஆஃப் வாட். இப்போ நான் மல்டிபிள் ஆஃப் 20 அப்படின்னு கொடுத்தேன்னா நியரஸ்ட் வேல்யூ டு த 47 which is multiple of 20 அப்படின்னு பார்த்தோன்னா 40 தான் நியரஸ்ட் மல்டிபிள். 47லேருந்து அது விலகி இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அதுதான் நியரஸ்ட் மல்டிபிள். 50 வந்து நியரஸ்ட் மல்டிபிள் கிடையாது, மல்டிபிள் ஆஃப் 20 கிடையாது. அடுத்த மல்டிபிள் ஆஃப் 20ன்னு பார்த்தோன்னா 60 தான். ஸோ 60 வந்து 47லேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது, பட் 40 வந்து 47க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ 40 தான் நமக்கு கொடுக்கும் நியரஸ்ட் வேல்யூ which is a multiple of 20. சரி, அப்போ அதே மாதிரி இந்த கேஸில் பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான், பில்லிங் வந்து 0.25 தான் நாங்கள் பில் பண்ணுவோம். பட் 1.82ன்னு சொல்லிட்டிங்கன்னா 0.25 மல்டிபிள் ஆஃப் 0.25, 1.82 மல்டிபிள் ஆஃப் 0.25ல ரவுண்ட் பண்ணணும். எது க்ளோசஸ்ட் வேல்யூ ஃப்ரம் 1.82 which is a multiple of 0.25 அப்படின்னு பார்த்தோன்னா 2வும் இருக்குது, 1.75ம் இருக்குது. எது நியரஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். 2ன்றது 1.82ஓட இன்னொரு 0.18 நான் ஆட் பண்ணணும். 0.18 ஆட் பண்ணால் தான் 2 ஆகும். பட் 0.75, 1.75 வரதுக்கு நான் 7 டிஃப்ரென்ஸ் இருந்தாலே போதும். அப்படின்னா 1.75 தான் 1.82க்கு க்ளோஸு. 2 வந்து க்ளோஸ் கிடையாது, ஏன்னா 0.18 தள்ளி இருக்குது, அவ்வளோ தள்ளி இருக்குது. ஸோ MROUND என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வேல்யூவை மல்டிபிள் ஆஃப் 0.25 எனக்கு ரவுண்ட் பண்ணு, எது நியரஸ்ட்டோ அதை படி பண்ணுன்னு சொன்னேன்னா 1.75 தான் கொண்டு வரும், 2வை கொண்டு வராது. ஏன்னா 1.75 வந்து 1.82க்கு பக்கத்தில் இருக்குது கம்பேர் டு 2. ஸோ எப்போவுமே MROUND என்ன பண்ணுது, நியரஸ்ட் வேல்யூ நம்ம கேட்குற மல்டிபிளுக்கு நியரஸ்ட்டு எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூ கொடுத்துருது. எனக்கு நியரஸ்ட்லாம் வரக்கூடாது, எப்போவுமே ரவுண்டிங் அப் தான் வரணும், எப்போவுமே ரவுண்டிங் டவுன் தான் வரணும், எப்போவுமே ஹையர் வேல்யூ தான் வரணும், எப்போவுமே லோயர் வேல்யூ தான் வரணும். அங்கே தான் சீலிங், ஃப்ளோர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சரி, முதல்ல இந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சீலிங்னாலே ஒரு ஃபார்முலா இருந்தது, பட் அது பழைய லெகசி ஃபார்முலா ஓல்டர் வெர்ஷன்ஸில். பட் CEILING.MATH யூஸ் பண்ணுறதால கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ CEILING.MATH எந்த வேல்யூ ரவுண்ட் பண்ணணுன்னு கேட்குது, கமா மல்டிபிள் ஆஃப் 5. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் ஆஃப் 20ன்னு கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம 47 வச்சு மல்டிபிள் ஆஃப் 20 கொடுத்தோம், அப்போ என்ன கொடுத்தது 40. பட் இந்த தடவை என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், 60. ஏன்னா ரவுண்டிங் அப் ஆல்வேஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ரவுண்டிங் இந்த கொஷனை மாற்றிப்போம். ரவுண்டிங் இன் மல்டிபிள் ஆஃப் 20ன்னு கேட்கும் போது என்ன பண்ணிடுச்சு, சீலிங் யூஸ் பண்ணுறதால நியரஸ்ட்லாம் பார்க்கல, எது ஹையர் வேல்யூ அப்படின்னு பார்த்து அந்த ஹையர் வேல்யூக்கு அதை ரவுண்ட் பண்ணிடுது. இப்போ நெகட்டிவ் வேல்யூ வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணோம், இங்கே நெகட்டிவ் வேல்யூ MROUNDல நெகட்டிவ் வேல்யூ வரும்போது ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா,
இங்கே பாருங்கள் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கோம், நமக்கு ஆன்சர் வரல. காரணம் 0.25க்கு நெகட்டிவ் வேல்யூ மல்டிபிள் ஆஃப் இது வரவே வராது. ஸோ அதனால் நமக்கு எரர் வந்துச்சு. நம்ம கொடுக்கும் போதே இங்கே இருந்தால் சொல்லியிருக்கணும் -0.25 கொடுத்துருந்தோன்னா ஆன்சர் வருதா? அப்போ கூட பாருங்கள் 1.75 தான் அடிச்சிக்கிச்சு. அது வந்து ரவுண்ட் அப்லாம் பண்ணல. சரி, இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரும்போது மல்டிபிள்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு ceiling.math இந்த வேல்யூ கமா மல்டிபிள் ஆஃப் 10 அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இது ரவுண்டிங் அப்பு. நம்ம லாஸ்ட் டைம் என்ன தெரிஞ்சுக்கணும், ரவுண்டிங் அப்னா 0க்கு பக்கத்தில் வரப்போகிறோமா 0 விட்டு தள்ளி போகிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா 0 விட்டு தள்ளி தான் போகணும். ரவுண்டிங் அப்னாலே 0 விட்டு தள்ளி போவோம். ரவுண்டிங் டவுன்னா 0க்கு பக்கத்தில் வரப்போகிறோம். அப்படி பார்த்தோன்னா இப்போ நான் சீலிங் யூஸ் பண்ணுறது ரவுண்ட் அப்பு. ஸோ 0 விட்டு தள்ளி போகணும். அப்படின்னா எனக்கு இப்போ மல்டிபிள் ஆஃப் 10 -123.45 மல்டிபிள் ஆஃப் 10ன்னு பார்த்தோன்னா -130 தான் கரெக்டு, விச் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த 0. பட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், 120ன்னு வந்துருச்சு பாருங்கள், கம்ப்ளீட்லி கான்ட்ராக்ட். ஸோ இந்த இல்லையே எனக்கு இப்படி வரக்கூடாதே, 130 தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ தான் இந்த ஃபார்முலாவோட 3வது ஆர்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ 0 இல்லை 1 யூஸ் பண்ணலாம். 0 பண்ணால் டுவர்ட்ஸ் த 0 போகிறோமா இல்லை அவே ஃப்ரம் த 0 போகிறோமான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டுவர்ட்ஸ் த 0 போகிறோம். இல்லை எனக்கு அவே ஃப்ரம் த 0 போனோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா 1 யூஸ் பண்ணோம். பட் இப்போ நம்ம டுவர்ட்ஸ் 0 போனோம், அதனால் 0ன்னு எழுதுகிறோம். சப்போஸ் அவே அப்படின்னா ceiling.math மல்டிபிள் ஆஃப் 10 பட் ஐ வாண்ட் யூ டு ட்ராவல் அவே ஃப்ரம் த 0 அப்படின்ற கேஸில் 1 யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ceiling.mathல இருக்கிற இஷ்யூவை ஓவர் ரைட் பண்ணுறது தான் அந்த தேர்ட் பேராமீட்டர், தேர்ட் இன்புட் சொல்லலாம். இந்த தேர்ட் இன்புட்டை வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவோட நார்மல் பிஹேவியரே நம்மளால் மாற்ற முடியும். ஈவன் தோ இட் இஸ் ரவுண்டிங் அப் விச் இஸ் ஆல்வேஸ் மூவிங் away from the 0, you can still make it to move towards 0 or away from the 0. அந்த டைனமிசிட்டி உங்களுக்கு தேர்ட் ஆர்குமெண்ட் மூலிமா கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப்ஷன் நார்மல் சீலிங் ஃபங்க்ஷனில் கிடையாது நமக்கு. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி ஃப்ளோரில் ட்ரை பண்ணலாம். floor.math நார்மல் வேல்யூ கமா மல்டிபிள் ஆஃப் 20 அப்படின்னு சொல்லும் போது இட் வில் ஆல்வேஸ் ரவுண்டட் டவுன். பிகாஸ் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ளோர் ஃபங்க்ஷன், அதனால் ரவுண்டட் டவுன். சரி, அப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? floor.math இதுதான் என்னோடது மல்டிபிள் ஆஃப் 10. நவ் கொஷன் இஸ் வெதர் ஐ வாண்ட் டு மூவ் டுவர்ட்ஸ் 0 ஆர் அவே ஃப்ரம் 0. சரி, இப்போ நான் 0ன்னு போடுறேன், அப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். டுவர்ட்ஸ் 0 அவே ஃப்ரம் 0வான்னு பார்ப்போம். இட்ஸ் மூவிங் அவே ஃப்ரம் த 0 பட் வி வாண்ட் டு மூவ் இட் டுவர்ட்ஸ் 0ன்ற கேஸில் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், 1 யூஸ் பண்ணோம். அப்போ மூவிங் அவே ஃப்ரம் த 0 அப்படின்ற கேஸில் நான் ஃப்ளோர் யூஸ் பண்ணி அவே ஃப்ரம் 0 டுவர்ட் 0 போகாமல் அவே ஃப்ரம் 0 போகணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த கேஸில் லெட்ஸ் ட்ரை டு யூஸ் 0. ஸோ ஃப்ளோர்லேயும் நம்ம 0 விட்டு தள்ளி போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, கிட்ட வரதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சீலிங்லேயும் 0 விட்டு தள்ளி போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, கிட்ட வரதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா தேர்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம 0 யூஸ் பண்ண போகிறோமா இல்லை 1 யூஸ் பண்ண போகிறோமான்றதை பொறுத்து தான் அமையும். ஸோ 3 ஃபங்க்ஷன் ஜென்ரல் ரவுண்டிங்க்கு, 3 ஃபங்க்ஷன் ரவுண்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ்க்கு. எனக்கு டெசிமலே வேண்டாம் சார், டெசிமல் இருந்தால் தானே தலைவலி, எனக்கு டெசிமலே இக்னோர் பண்ணிடணும், என் கேல்குலேஷனில் டெசிமலே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன சாய்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்டின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ட்ரங்கேட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஐஎன்டினா இன்டீஜரு, ட்ரங்க்னா ட்ரங்கேட்டு. ஸோ இப்போ இந்த ஐஎன்டின்ற ஃபார்முலா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஐஎன்டினா இன்டீஜர். ஸோ ஐஎன்டி ஆஃப் டெசிமல் வேல்யூ, உங்கள் டெசிமல் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான் நம்ம கொடுக்க வேண்டியது. இது என்ன பண்ணோம், அந்த டெசிமல் வேல்யூவில் இருக்க இன்டீஜர் நம்பரை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கும், விச் இஸ் 125. பட் ஐஎன்டியில் இருக்கிற ப்ராப்ளம் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஐஎன்டி எப்போ கரெக்டான ஆன்சர் கொடுக்காதுன்னா நீங்கள் நெகட்டிவ் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அப்போ ஆன்சர் கரெக்டாக கொடுக்காது. இப்போ பாருங்கள், ஐஎன்டி ஆஃப் திஸ் வேல்யூ, இப்போ இந்த வேல்யூ வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஐடியலி 123 -123 தான் எனக்கு வரணும். பட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், it gives me 124 moving away from the 0. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வரும்போது ஐஎன்டியை நம்ம நம்ப முடியாது. அது நம்பிக்கை தரமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ நெகட்டிவோ பாசிட்டிவோ பர்ஃபெக்டாக டெசிமலை இக்னோர் பண்ணிடணும், நான் கேட்குற டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் கூட இக்னோர் பண்ணணும், ரவுண்டிங்லாம் பண்ணாமல் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டிங்கன்னா ட்ரங்கேட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. எந்த வேல்யூவை ரவுண்ட் பண்ணணும், டெசிமல் வேணுமா வேணாமா,
அப்படின்னா வேண்டாம் அப்படின்னா 0 டெசிமல் வேணும்னா எந்த டெசிமல் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க டெசிமல் 5 அண்ட் அபோவோ நெகட்டிவோ பாசிட்டிவ் அதெல்லாம் எதுவுமே பார்க்காது. இந்த டுவர்ட்ஸ் 0 அவே 0ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக நம்ம கேட்குறத மட்டும் எடுத்துன்னு வந்து கட் பண்ணி கையில் கொடுத்துரும் வேல்யூலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 0ன்னு சொன்னேன், 125.98 ஐடியலி 126, பட் அதெல்லாம் பார்க்கல. இது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுச்சு. டெசிமல் வேல்யூஸ்க்கு அப்புறம் இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணிடுச்சு. நெகட்டிவாக இருந்தாலும் இது வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த மூவிங் அவே டுவர்ட்ஸ் அதெல்லாம் இங்கே கிடையாது. கரெக்டாக கட் பண்ணி கையில் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ டெசிமலே வேண்டாம் அப்படின்னா ஐஎன்டி ட்ரங்க் 2 ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்தில் யார் பெஸ்ட்டுன்னா ட்ரங்கேட் தான் பெஸ்ட்டு. கரெக்டாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ இதோட அந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 8 ஃபங்க்ஷன் ரவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டெசிமல் வேல்யூஸ் வரும்போது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.